தராசஷாம் அதிமுகவுடைய தலைமை குறித்த விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு இப்போ இருக்க அதிமுகல குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த தலைமை மீதான விமர்சனத்தை அவர்களோட ஒத்து போகல என்பதனால இந்த கருத்து சொல்லப்படுதா அல்லது நிதர்சனத்தை சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஒரு கட்சியின் தலைமை என்பது அந்த கட்சியின் நிர்வாக குழு, செயற்குழு, அதிமுகவை பொறுத்தவரையில் அடிப்படை உறுப்பினர்கள், இப்படி கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம். அது இன்னொருத்தர் இந்த கட்சிக்கு தலைமை சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தல்களில் வெற்றி கிடைக்காவிட்டால் கட்சிக்குள்ளேயே அந்த தலைமை குறித்த கேள்விகள் வரும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனால் அடிப்படையில் திமுகவோடும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தது 2001. அதை பலருமே வசதியா மறந்த மாதிரி தெரியுது. 2001 அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது வேற மாதிரி நினைக்கிறாங்க, அகில இந்திய அளவில் தேர்தல் வரும்போது வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்ன 1980 எளிதவளை கூட்டணி திமுக காங்கிரஸ், 96 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, அதே எளிதவளை கூட்டணி தான், வெற்றி பெறல. காரணம் இதுதான், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மாநில அரசியல் வரும்போது வேற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தேசிய அரசியல் பிரதமர் யாருங்கிற கேள்வி 2014 பெரிய அளவுக்கு மோடி அவர்களுக்கு இங்க பெரிய ஆதரவு இருந்துச்சு. எங்க கிராமத்துல எல்லாம் மோடியை பற்றி வாழலாவோ புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காங்க. இன்றைக்கு நிலைமை வேற. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? இந்த 2 அணியும் சேர்ந்தால் மட்டும் திமுக வீழ்த்தி விட முடியுமா? எனக்கு அதுல ரொம்ப சந்தேகம் இருக்குங்க. என்ன காரணம்னா, வெறுமனே இத்தனையும் சேர்ந்தா இத்தனைங்கிற கணக்கு கண்டிப்பாக தேர்தல் அரசியல் அது கிடையாது. தொண்டர்கள் மனமாற அவங்க வேலை பார்க்கணும். தலைவர்கள் கைகுலுக்கிக் கொள்ளலாம், ஆனால் தொண்டர்கள்ங்கிறதா கேள்வி. அப்ப தொண்டர்கள் இணைந்து வேலை பார்க்கலைன்னா வெற்றிக்கணியை பறிக்க முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது, ஸ்ரீகாந்த் கருத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாநிலத்துல என்ன கூட்டணின்னு தேசிய தலைமை தான் முடிவெடுக்க முடியும். ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையின் ஆசிரியர், ஒரு பெரிய பத்திரிகை, 50 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற ஒரு பெரிய பத்திரிகை, எங்களுக்கே காலேஜ் டேஸ்ல அது ரொம்ப பெரிய ஒரு கனவு பத்திரிகை மாதிரி, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அது அவரோட பார்வை தான். அதை தாண்டி அதுல வேற எதுவும் இருக்கிறதாக எனக்கு உண்மையிலே தெரியல. இல்ல, அரசியல் நோக்கே இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. அப்படி இருக்க வழி இல்லைங்க. ஏன்னா 2001 அவங்க 70+ சீட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல. பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருந்தது, 70+ சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் பல்வேறு செட்பேக் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எத்தனையோ செட்பேக். 2017 ஆரம்பத்தில் இதே குருமூர்த்தி அவர்கள் தான் சொல்லி நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் என்று திரு ஓபிஎஸ் அவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம்தான். அது தர்ம யுத்தம் எதுல போய் முடிந்தது? ஓபிஎஸ் அவர்கள் அப்போது பெரிய அளவுக்கு முரண்டு பிடிக்காமல் இருந்திருந்தால் திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறைவாசம் போகும்போது அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆயிருப்பார். அப்போ திரு குருமூர்த்தி அவர்கள் கொடுத்த கைடன்ஸ் ஓபிஎஸ் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது? இன்னைக்கு அவர் பலாப்பழ சின்னத்துக்கு நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாரு. எதுக்காக சொல்றேன்னா, பத்திரிகையாளர்கள், இப்ப நானே ஒரு மூத்த பத்திரிகையாளர், என்னோட பார்வை வேறவா இருக்கும். என் அனுபவத்துல இருந்து நான் சொல்லுவேன், அது தவறாகவும் இருக்கும். என்ன காரணம்னா, அனுபவம் பல நேரங்களில் அச்சத்தை தரும். ஆனால் கள அரசியல்வாதி, ஸ்ரீகாந்த் சொல்றது கூட சரியாக இருக்கலாம், ஆனா ஸ்ரீராம் சொல்றது அவரோட பார்வை மட்டும்தான், நான் சொல்றது என்னோட பார்வை மட்டும்தான். இப்படியான ஒரு விஷயங்களை நம்ம முன்னெடுத்து பார்க்கும்போது வெறுமனே அரித்மெட்டிக்ஸ் மட்டும், கூட்டல் கழித்தல் மட்டுமே தேர்தல் வெற்றியை தரவே தராது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே திமுகவை தோற்கடிக்க முடியாது. இப்போ தேசிய அளவுல பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்ற ஒரு வியூகம் வகுக்கப்பட்டது. அப்படியான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம்ல. இந்தியா கூட்டணி வெற்றி பெறலைங்களே, அந்த முயற்சி எல்லாம் வந்துச்சு. ஆனால் என்ன பயன்? மம்தா பானர்ஜி அப்பவுமே இந்தியா கூட்டணியில இல்ல. அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி 100 இடங்களைத்தான் பிடித்தது. பாரதிய ஜனதாவின் இடங்களில் கொஞ்சத்தை குறைக்க முடிஞ்சது. அதை தாண்டி மீண்டும் பாரதிய ஜனதா தானே ஆட்சியில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி இப்ப என்ன நிலைமையில இருக்கு? சரி, மகாராஷ்டிரால அவ்வளவு பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா அமைத்து வெற்றி கண்டது. ஆனா இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தனித்தனியா தான் நிக்கணும். முதலமைச்சரே சொல்றாரு, பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட போகிறது. அதற்காக நீங்க கூட்டணி கட்சிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம், ஆனா தனித்துதான் நம்ம போட்டியிடணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அவங்க வேற கால்குலேஷன் வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் கணக்கு மாறுது. உள்ளாட்சி தேர்தல் லோக்கல், அப்போ உள்ளூர் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கான செல்வாக்கு, அதை வச்சு அந்த கால்குலேஷன். சட்டமன்ற தேர்தல் அதோட கொஞ்சம் பெட்டர். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில என்ன செல்வாக்கு இருக்கு அதை வச்சு கால்குலேஷன். நாடாளுமன்ற தேர்தல் அது முற்றிலும் டிஃபரெண்ட். எனவே மற்றபடி எனக்கு என்னமோ அது பிராக்டிக்கலா தெரியல. ஸ்ரீகாந்த் ஏதோ குறுக்கிட்டே இருக்காரு, அவர் கருத்தை கேட்டுட்டு பதில் சொல்லலாம். சொல்லுங்க.